அனைவருக்கும் வணக்கம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படவிருக்கிறதுங்க. இந்த மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் திசை திருப்பக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகின்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அப்படிங்கிறத சர்வகால யோகத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு கடுமையான ஒரு காலகட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தவும் செய்யலாம். அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகளோ இல்லை சிக்கல்களோ இல்லை கால தாமதங்களோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல பிரச்சனைகள் எழும். அதனால் எதிர்பார்ப்புகளை நீங்கள் வைத்துக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் குருவினுடைய சுப பார்வையால் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியில முடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார நிலை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உயரலாம். நீண்ட காலமாக வாட்டி வதைத்த உங்களுடைய கஷ்டகாலம், அதாவது சனி பகவானினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் தனிய ஆரம்பிக்கும். இதனால் வெளிநாடு செல்லக்கூடிய கனவுகள் நினைவாகவும் செய்யலாம். புதிய பாதைகள் திறக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது. சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் உயரலாம். அதே நேரம் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய தொழில் தொடங்க சாதகமான ஒரு சூழல் நிலவுகிறதுங்க. நீதிமன்ற வழக்குகளில் சாதகமாகவே முடியும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடையின்றி நடக்க கைகூட ஆரம்பிச்சிடும். அமோகமான லாப வியாபாரத்தில் கிடைக்கப்பெறுவீங்க. நீண்ட நாட்களாக திட்டமிட்ட குடும்ப சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடைபெற ஆரம்பிக்கும். தங்களை பொறுத்த வரைக்கும் புதிய வீடு அல்லது நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம். தங்களின் சொத்து மதிப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களின் சொத்து மதிப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களுடைய குடும்ப ஒற்றுமை பலப்படும் மற்றும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது தாராளமாகவே இருக்கும். இருந்தாலும் தங்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. அதிலும் குறிப்பாக பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருக்கிறதோ, தேவையற்ற கடன் வாங்குறதை தவிர்ப்பதோ அவசியமாகிறது. தங்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் மற்றும் சிறிய உடல்நல பாதிப்புகளை எதிர்கொள்ளவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பலன்கள் தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், மறைமுகமான எதிர்ப்புகள், எதிரிகளினுடைய தொல்லைகள் காரணமாக சில சஞ்சலங்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகிறதோடு அதிர்ஷ்டத்தின் துணையால நீண்ட நாள் தடைபட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவே முடியும். தொழிலில் அபரிவிதமான லாபத்தை ஈட்டுவதுடன் புதிய சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் பெற்று பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் நீங்க காணப்போகின்றீங்க அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றது. தங்களுடைய செயல்களில் வேகம் அதிகரிக்கும். புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். நிதி ரீதியான முடிவுகளை எடுப்பதற்கு இது ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாகவே உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களில் சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்தில் இந்த காலம் அவர்களால் சுப உபத்திரமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது.
வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அலுவலகத்தில் தங்களுடைய நற்பெயர் மற்றும் மரியாதை அதிகரிக்க செய்யும். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதற்கு முன்பு மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம். தங்களினுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாளாகவே கருதப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தங்களுடைய வேலையில் முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கலாம். பதவி உயர்வுக்கு ஒருபடி முன்னேற்றமும் அடைவீங்க. வியாபாரத்தில் நம்பிக்கைக்குரிய மாற்றங்கள் உருவாகும். உடல்நிலையில் சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் குணமடைஞ்சிடும். தங்களுடைய நற்பெயர் மரியாதையும் வளரும். மேலும் தங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கியமான முடிவை எடுக்கவும் தங்களுக்கு அதிகாரம் கிடைக்கப்பெறும். அதே நேரம் முந்தைய நாட்களை விட சிறப்பான காலகட்டமாகவே இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது. பணியிடத்தில் ஏதேனும் மோதல்கள் ஏற்பட்டாலும் தங்களுடைய முயற்சிகள் அதை இயல்பாக்கிடும். தங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கலவையான நிலைகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையவும் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் புதிய வீடு கட்ட திட்டமிடலாம். நீங்கள் ஒரு கூட்டு வணிகத்தில் நுழைந்தா மற்றவர்கள் தங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. இந்த நேரத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க. துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க. விசேஷங்களில் முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் தங்களுடைய உதவியை நாடுவாங்க. பயணங்கள் சிறப்பாகவே அமையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க. அமோகமான ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே நேரம் கடினமான காரியங்களையும் எளிதாக
சுலபமாகவே செய்து முடித்திடுவீங்க. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பயணங்களால் மகிழ்ச்சி கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தில் பற்று விரவு கணிசமாகவே உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயங்கள் இருக்க பெறுகிறது. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். கனிவாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். அரசால அனுகூலங்கள் உண்டு. வழக்கில் சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள் தீரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுபகாரியங்களில் பார்க்கும் பொழுது நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படுங்க. இனிய தகவல்கள் தங்கள் இல்லம் தேடி வரப்போகிறதுங்க. பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும். சிலருக்கு பெரிய இடத்த பெண் மனைவியாகவே அமைவாங்க. மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைக்க பெறுவீங்க. கடின உழைப்பால் நீங்க பெறக்கூடிய வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. மங்கையரால மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால லாபமும் ஏற்படலாம். சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறுங்க. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பால் அகம் மகிழும்.